அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது பல்வேறு இடங்கள்ல வந்து காலணிகள் வீசப்பட்டது பெரும் பேசு பொருளாமானது. இந்த சூழல்ல அதுக்கான காட்சிகள் வந்து பிரத்யேகமாக தந்தி தொலைக்காட்சி கிடைக்கப்பட்டு இது குறித்தான வீடியோ வந்து வெளியா இருக்கு. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு நபர் வந்து வாட்டர் பாட்டில் வீசுறாரு. அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு நபர் அவர் வந்து தலையில வந்து தாவேக்காவுடைய கொடியை வந்து அந்த கொடியை வந்து கட்டியிருக்காரு, துண்டு வந்து கட்டியிருக்காரு. அவர் தான் வந்து தேங்காவை வீசுறாரு. அவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நபர் கீழ இருந்து குனிந்து காலனி எடுத்து அந்த விஜய் பேசிக்கொண்டிருக்கிற இடத்தை நோக்கி வீசுறாரு. இது வீசி முடிச்ச சில நிமிடங்கள்ல காவல்துறை ஒரு 4-5 பேர் வந்து அந்த இடத்துக்குள்ள வராங்க. அந்த இளைஞர்கள் வீச எடுக்க இடத்துக்கு பின்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கும்பலா வந்து அந்த பகுதியில் விழுந்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்கப்படுகிறது. உடனடியாக காவல்துறை இளைஞர்கள் எல்லாமே வந்து சத்தம் எழுப்புறாங்க. அவங்களை மீட்கிறதுக்கான ஒரு போராடுற மாதிரி ஒரு காட்சிகள் இருக்கு. ஆனால் நமக்கு வந்து இந்த தேங்காய் வாட்டர் பாட்டில் வீசப்பட்டது கவனம் ஈர்க்கவா இருந்தாலும் காலனி வீசப்பட்டது என்ன காரணம்? இது வந்து கவனத்தை ஈர்க்க தான் வீசப்பட்டதா இல்ல வேற ஏதாவது காரணத்துக்கு வீசப்பட்டதா? அந்த வீசின நபர் யார், அந்த இளைஞர் யார் என்பதை வந்து முழுமையாக வந்து காவல்துறை விசாரித்து அதை வந்து நமக்கு தெரிவிக்கப்படும் போதுதான் என்ன அங்க பிரச்சனை நடந்துச்சு, எதற்காக இவர்கள் வந்து வீசினார்கள் என்பது நமக்கு தெரிய வரும்.